I am Manish Pakia from class 12. Today we are going to see the topic of translation. Translation is also known as protein synthesis. Translation is என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறமா mRNA கொண்டு வர ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை டீகோட் பண்ணி ப்ரோட்டீனாக கோட் பண்ணுற ப்ராசஸ் தான் டிரான்ஸ்லேஷன். In prokaryote, it takes place in cytoplasm, whereas in eukaryote, it takes place in endoplasmic reticulum. In prokaryote, translation takes place along with transcription, whereas in eukaryote, it is an interphase process. ஏன் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். The process of translation involves three main stages similar to transcription. அது என்னலான்னா initiation, elongation and termination. In eukaryote, after translation there is some modification that is known as post-translational modification. Before entering into the stages of translation, we must know the tools required for translation and their structure. Let us see what are the tools required for translation. They are mRNA, tRNA, ribosomes and amino acids. mRNA translation என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு தேவையான கோடான்ஸை ப்ரொவைட் பண்ணுது. tRNA டிரான்ஸ்லேஷனுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணிட்டு வருது. Ribosomes are the sites where translation takes place. They link the amino acid to form a peptide chain. Amino acids are raw materials of translation சொல்லலாம். எப்படி DNA ஃபார்ம் ஆக பல நியூக்ளியோடைட்ஸ் தேவைப்படுதோ ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆக 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. இந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸையும் கேரி பண்ண 20 டிஃப்ரெண்ட் tRNAs இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்தோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் ரெண்டு சப்யூனிட்ஸ் கொண்டது. தே ஆர் லார்ஜர் சப்யூனிட் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட். இதே ப்ரோகேரியட்டில் 70s ரிபோசோம் என்ற ஃபார்மில் இருக்கும். லார்ஜர் சப்யூனிட் 50s ஆகவும் ஸ்மாலர் சப்யூனிட் 30s ஆகவும் இருக்கும். யூகேரியாட்டில் 80s அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். லார்ஜர் சப்யூனிட் 60s ஆகவும் ஸ்மாலர் சப்யூனிட் 40s ஆகவும் இருக்கும். இந்த ரிபோசோம்ஸில் 3 இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் இருக்குது. இந்த 3 தான் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. ஏ சைட் அமினோ ஆசிட் tRNA பைண்டிங் சைட், பி சைட் பெப்டைட் ட்ரான்ஸ்ஃபர் சைட் அண்ட் இ சைட் எக்ஸிட் சைட். இதோட டயக்ராமேட்டிக் வியூவை நம்ம பார்க்கலாம். இங்கே நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். லார்ஜர் சப்யூனிட்டும் ஸ்மாலர் சப்யூனிட்டும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் டிசோஷியேட்டடாக தான் இருக்கும். வென் தே இன்வால்வ் இன் டிரான்ஸ்லேஷன் தே பைண்ட் டுகெதர். இங்கே பார்த்தீங்கன்னா தே பைண்ட் டுகெதர். இந்த mRNA லார்ஜர் சப்யூனிட்டுக்கும் ஸ்மாலர் சப்யூனிட்டுக்கும் உள்ள இன்டர்ஃபேஸில் தான் பைண்ட் ஆகும். அதுதான் mRNA பைண்டிங் சைட்டுன்னு சொல்கிறோம். நான் சொன்ன மாதிரி 3 சைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இ சைட், அப்புறம் பி சைட், அப்புறமா ஏ சைட். இங்கே டிரான்ஸ்லேஷனை இனிஷியேட் பண்ணுற இனிஷியேட்டட் tRNA கேரிங் மெத்தியோனைன் பி சைட்டில் தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி சைட்டில் தான் இனிஷியேட்டட் tRNA ஃபிக்ஸ் ஆகும். அடுத்ததாக mRNA பற்றி பார்க்கலாம். மெசஞ்சர் RNA. RNAனாலே சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ mRNA இஸ் டெஃபினெட்லி சிங்கிள் ஸ்டாண்டர்ட். இட் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் கோடட் ஃபார்ம். கோடட் ஃபார்மில் தான் இது இன்ஃபர்மேஷன் ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணுது. அது என்னென்னா ட்ரிப்ளெட் கோடான். 3 நியூக்ளியோடைட் சேர்ந்தால் ஒரு கோடான். அது அடினைன், குவானைன், சைட்டோசின் எக்ஸட்ரா எதுவாக வேணால் இருக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அண்டர்கோ ஆகி mRNAவை ப்ரொடியூஸ் பண்ணுது. mRNA டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் கிரிக் கொடுத்த சென்ட்ரல் டாக்மா. அடுத்ததாக tRNAவோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். tRNAங்கிறது க்ளோவர்லெஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்கிறாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் 4 ஆர்ம்ஸ், நேம்லி ஆன்டிகோடான் ஆர்ம், அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம், டி ஆர்ம், டி சைஸ் சி ஆர்ம். இல்லை 2 ஆர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஆன்டிகோடான் ஆர்ம். இதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி கோடான் கேரி பண்ணுற mRNAவோட பைண்ட் ஆகிற ஆர்ம். செகண்ட் அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம். இதுதான் அமினோ ஆசிடை கேரி பண்ணிட்டு வர ஆர்ம். அடுத்து ஷைன் டல்கர்னோ சீக்வென்ஸ். ஷைன் டல்கர்னோ சீக்வென்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ரிபோசோமில் இருக்க ஒரு பைண்டிங் சைட். இங்கே என்ன இருக்குன்னா ஒன்லி பியூரின்ஸ். பியூரின் இன் த சென்ஸ் அடினைன் குவானைன் இன் ரிப்பீட்டட் சீக்வென்ஸ். இது ஸ்டார்ட் கோடானான ஏயுஜிக்கு ஜஸ்ட் எபோவில் இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு பைண்ட்
mRNA and ribosome before the initiation of translation. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷைன்டு எல்கனோ சீக்வென்ஸ் இதுதான். இது ஸ்டார்ட் கோடனுக்கு ஜஸ்ட் பிஃபோரில் இருக்குது. டு பைண்ட் mRNA பிஃபோர் இனிஷியேஷன். அடுத்ததாக நம்ம சார்ஜிங் ஆஃப் tRNA பற்றி பார்க்கலாம். tRNA அதோட யூஷுவல் ஸ்டேட்டில் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகாது. அது தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக முடியும். இந்த சார்ஜிங் ஆஃப் tRNA இன்வால்வ் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிடும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டா தன்னைத்தானே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் tRNAவோட பைண்ட் ஆக முடியும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஏங்கிறது அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் ப்ளஸ் ATP ப்ளஸ் என்சைம் அமினோ அசைல் tRNA synthetase in the presence of Mg2 plus pyrophosphate அப்படின்ற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த அமினோ அசைல் அடினோசின் என்சைம் காம்ப்ளெக்ஸ் தான் tRNA சார்ஜ் பண்ண போகுது. சார்ஜிங் ஆஃப் tRNA. அமினோ அசைல் அடினோசின் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் tRNA gives அமினோ அசைல் tRNA ப்ளஸ் அடினோசின் ப்ளஸ் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆயிடுது. இது எப்படி சார்ஜ் பண்ணிக்குதுன்னு பாருங்கள். இதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. Hope you understood. Thanks for watching.